வெல்கம் டு திவ்யநிதின் யூடியூபர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் பிடிச்ச காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். கூடவே 5 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி தெளித்து மறுபடியும் கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாகவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேண்டாம். இந்த பக்குவத்தில் இருந்தால் போதும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டைக்கோஸை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்த பின்னாடி நல்லா பொரியட்டும். 2 பக்கமும் நல்லா வேகிற மாதிரி திருப்பி போட்டுக்கணும். நல்லா பொரிஞ்சு இப்போ வெந்துருச்சு. இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதை இப்படியே சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு கிரேவி செஞ்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். கூடவே காளான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். காளான் நல்லா வதங்கினோடனே 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறேன். கரைச்ச மாவை இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டைக்கோஸை பெருசாக இருந்தால் இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம், சின்னதாக இருந்தால் அப்படியே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து இந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் இருக்கட்டும். கூடவே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதை இப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே தோசை சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சென்டரில் இருக்க லோகோ டச் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.